ஒரு பிரிவு பெரிதாய் என்ன செய்துவிடக்கூடும் என்று சாதாரணமாக மட்டும் நினைக்காதீர்கள். பேசிய வார்த்தைகள் மௌனமாய் கொள்ளும். பழகிய நாட்கள் பாலடைந்து போகும். தூக்கங்கள் தூரம் செல்லும். இன்பம் என்பது இல்லாமல் போகும். புன்னகை என்பது புதைந்து போகும். கண்கள் இரண்டும் சிதைந்து போகும். தன்னைத்தானே வெறுக்க நேரும். தனிமையை மட்டும் எங்கும் தேடும். எப்படியாவது சேர்ந்திட மனமும் இயங்கும். விழித்தவுடனே கண்ணீர் அணைக்கும். நடைபணமாய் நாட்கள். நானாக யாரையும் வெறுக்கவும் இல்லை, விலகவும் இல்லை. என்னிடம் பேசக்கூட விருப்பம் இல்லாதவர்களிடமிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறேன் என்று நிறைய பேர் இன்று தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில புரிதலற்ற உறவு. யாரும் மனதார சிரிக்கிறவங்க இல்ல. ஒவ்வொரு புன்னகைக்கும் பின்னாலும் சுமக்க முடியாத வழியும் அடக்க முடியாது. உண்மையா இருந்து ஏமாந்திருக்கனே தவிர எனக்கு உண்மையா இருந்த யாரையும் ஏமாத்தினதில்லை. மனசுக்கு பிடிச்சவங்க விட்டுட்டு போறப்ப வர்ற கண்ணீரை விட அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அவங்களோட நினைவுகளால் வர்ற கண்ணீருக்கு வலியும் வேதனையும் அதிகம். வாழவும் முடியாம சாகவும் முடியாம மரணத்தை விட ரொம்ப உன் விழியில் இருந்து விலகி இருக்க நினைத்தாலும் உன் இமைகளால் புரியா மொழி பேசி பிரியாதே என்கிறாய். உன் கைகளை உதறிச் செல்ல நினைத்தாலும் என் விரல்கள் உன் விரல்களை பிரிய மறுக்கின்றது. இமையில் தொடங்கி இதயம் வரை பயணிக்க உன்னால் மட்டும் எப்படி முடியும்? அவனுக்காக போராடிவிட்டாள். உதாசீனப்படுத்தப்பட்டு கூனி குறுகி நிறுத்தப்பட்டு அவமதிக்கப்பட்டு கைவிடப்பட்ட அவள் மீதமிருக்கும் வாழ்க்கையை அவளுக்காக வாழ நினைப்பதில் தவறில்லையே. தவறாகவே இருந்தாலும் இனி கைகட்டி வாய்ப்புத்தி நிற்க அவள் தயார். யாருமே கை கொடுத்து உதவ கூட தேவையில்லை. ஆனா கை கொடுக்கிற மாதிரி கொடுத்து கீழே போய் குடும்பத்தை பார்த்துக்கிற பெண்களுக்கு கூட இவ்வளவு மன அழுத்தம் இருக்குமான்னு தெரியல. ஆனா வீட்டிலே 4 செவத்துக்கு மத்தியில சிறை கைதி போல இருக்கும்போது ஒரு மன அழுத்தத்தை வெறும் வார்த்தைகள் சொல்ல முடியாது. அதை வலிய தினமும் அனுபவிக்கிறேன். அனுதாபம் வேண்டாம், அக்கறையும் வேண்டாம், பாசமும் வேண்டாம், வேஷமும் வேண்டாம். புரியாத இடத்தில் புதைந்து போக விருப்பமில்லை. விலகி விடுகிறேன். ஒரு தடவை உடைஞ்சதை மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது. இத பாருங்க, இங்க சந்தோஷம் இருந்தா எங்க போனாலும் சந்தோஷம்தான். இங்க சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்க போனாலும். எல்லாரும் சொல்றாங்க உன்னோட நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பேன்னு. ஆனா நமக்கு தான் தெரியும் நம்ம நாசமா போனதுக்கு காரணமே